செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவர்களுக்கு 5 மாதத்திற்கான முதியோர் ஓய்வூதியம் விடுவிப்பு, கவர்னர் உத்தரவு. பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. போஸ்ட்பெய்ட் முறையே தொடரும், நுகர்வோர் எந்தவித அச்சமும் இன்றி ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திக் கொள்ளலாம், மின்துறை விளக்கம். மீன் ஆயில் தயாரிக்க தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு ஒரு நாளைக்கு 100 டன் மீன்கள் ஏற்றுமதி, துறைமுகத்தில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இனி விரிவான செய்திகள். மீனவர்களுக்கான 5 மாத முதியோர் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கான முதியோர் ஓய்வூதிய தொகை மீனவர் நலத்துறை மூலமாக வழங்கப்படுகிறது. தேர்தல் மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்களால் ஓய்வூதியம் வழங்கப்படுவது தாமதமானது. கடந்த மார்ச் முதல் ஜூலை வரையிலான 5 மாதங்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து நிலுவையில் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். இதற்கிடையே மீன்வளத்துறை சார்பு செயலர் மாலதி கடந்த மார்ச் முதல் ஜூலை மாதம் வரையிலான தொகைக்கு கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த உத்தரவில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகே பகுதியை சேர்ந்த 9702 மீனவ பயனாளிகளுக்கு 13,74,70,000 விடுவிக்க கவர்னர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி புதுச்சேரியில் 5713 பயனாளிகளுக்கு 8,16,52,500 ரூபாயும், காரைக்காலில் 1473 பயனாளிகளுக்கு 2,63,05,000, மாகேவில் 518 பயனாளிகளுக்கு 77,30,000, ஏனாமில் 1998 பயனாளிகளுக்கு 2,74,52,500 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மண்டலத்துக்கான பயனாளிகளின் பட்டியலை புதுச்சேரி கணக்குகள் மற்றும் கருவூலங்கள் இயக்குநரகத்திற்கும், காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் மண்டலுக்கான பட்டியல் கணக்குகள் மற்றும் கருவூல துணை இயக்குநருக்கும் அனுப்பி பணம் எடுக்கும் மற்றும் வழங்கும் அதிகாரிகளால் பயனாளிகளின் வங்கிக் கணக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், செப்டம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் என்றும், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூர்வாரும் முக்கிய வாய்க்கால்களின் பெயர் மற்றும் பகுதியை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு தெரிவித்து பணிகளை பராமரிக்க வேண்டும் என்றும், நகர்ப்புறங்களில் சென்ற பருவமழையின் போது மழை நீர்த்தேக்கம் அதிகம் ஏற்பட்ட இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வாய்க்கால்களை தூர்வாரி அதில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தி நீர் தேங்காத வண்ணம் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கிராமப்புறங்களில் அமைந்துள்ள வாய்க்கால்களையும் தூர்வாரி செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மருந்து, மாத்திரைகள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகளில் உள்ள மின் ஒயர்களை சரி செய்ய வேண்டும், போதுமான மின்கம்பங்கள் மற்றும் மின் விளக்குகளை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அந்தந்த துறைகளுக்கு கட்டுப்பாட்டு அறைகள் சரியாக இயங்குகின்றதா என்பது குறித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். போஸ்ட்பெய்ட் முறையே புதுவையில் தொடரும் என்றும், மின் நுகர்வோர் அச்சப்படாமல் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திக் கொள்ளலாம் என்றும் மின்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மேம்படுத்தப்பட்ட மின் விநியோக திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் நுகர்வோருக்கும் இலவசமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தினை கடந்த மார்ச் மாதம் பிரதமர் துவக்கி வைத்தார். அதன்படி தற்போது புதுச்சேரியில் அனைத்து பிராந்தியங்களிலும் சுமார் 85,000 நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர் இலவசமாக பொருத்தப்பட்டு மீதி உள்ள நுகர்வோர்களுக்கு பொருத்தும் பணி நடந்து வருகிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட அனைத்து நுகர்வோர்களின் கட்டண முறை எந்தவித மாற்றமும் இன்றி தற்போது உள்ள போஸ்ட்பெய்ட் முறையிலேயே தொடர்வதுடன், சரியான மற்றும் குறித்த நேரத்தில் மனித பிழைகளின்றி விநியோக பட்டியல் வழங்கப்பட்டு வருகிறது. நுகர்வோர் தங்களது மின் பயன்பாட்டினை மொபைல் செயலி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர எதிர்காலத்திலும் மின்துறை சம்பந்தப்பட்ட ஏனைய விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஸ்மார்ட் மீட்டர் மின் பயன்பாட்டை மிகப்படுத்தி காட்டுகிறது அல்லது தவறான பயன்பாட்டை காட்டுகிறது போன்ற வதந்திகளை நுகர்வோர்கள் நம்ப வேண்டாம். நுகர்வோர்களின் சந்தேகத்தை போக்கவும், துல்லியத்தன்மையை உறுதி செய்யவும் விருப்பப்படும் நுகர்வோர்களின் வீட்டில் ஸ்மார்ட் மீட்டருடன் செக் மீட்டர் பொருத்தம் செய்யப்படுகிறது. தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இத்தகவல்களை புதுச்சேரி மின்துறை தலைவர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
மீன் ஆயில் தயாரிக்க தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு புதுச்சேரியிலிருந்து ஒரு நாளைக்கு 100 டன் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தொடங்கியுள்ளனர். விசைப்படகுகளில் செல்லும் மீனவர்கள் 2 நாட்கள் கடலில் தங்கி மீன்களை பிடித்து வருகின்றனர். 2 மாதங்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு சென்றதால் மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளது. புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் ஒரு நாளைக்கு 50 டன்னிற்கு மீன் வரத்து உள்ளது. இவைகள் அனைத்தும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் சிறிய படகுகள் மூலம் சுருக்கு வலையை கொண்டு கடலின் கரையோர பகுதிகளில் மீன் பிடித்து வருகின்றனர். இவர்களின் வலையில் அதிக அளவில் மத்தி மீன்கள் கிடைப்பதால் ஒரு நாளைக்கு 100 டன் அளவிற்கு துறைமுகத்திற்கு மீன்கள் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த மீன்கள் பெரும்பாலும் கேரளா, தமிழ்நாடு போன்ற அண்டை மாநிலங்களுக்கு ஆயில் தயாரிக்க ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதற்காக படகுகளில் கொண்டு வரும் மீன்களை தொழிலாளர்கள் கரைப்பகுதிக்கு கொண்டு வந்து பெரிய ட்ரேவில் ஐஸ் கட்டிகளை கலந்து லாரிகளில் ஏற்றுமதி செய்யும் பணிகளில் நடந்து வருகிறது. இந்த மீன்கள் தினமும் அதிக அளவில் கிடைப்பதால் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் மீன்களின் ஏற்றுமதி அதிக அளவில் நடந்து வருகிறது. இந்த மீன்களிலிருந்து மீன் ஆயில் தயாரிக்கப்படுகிறது. இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் ஏ போன்றவை உள்ளது. இவை இதய ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, கண் ஆரோக்கியம் மற்றும் உடலில் ஏற்படும் அழற்சியை குறைக்க உதவுகிறது. புதுவையில் ஒரு வாரத்திற்கு பிறகு நேற்று வெயில் சதத்தை தாண்டியுள்ளது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. கடந்த மே மாதம் 9 முறை வெயில் சதம் அடித்திருந்தது. இருப்பினும் கத்திரிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெயில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சுட்டெரித்து வந்தது. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 11 முறை வெயில் சதம் அடித்திருந்தது. இதில் நடப்பாண்டிலேயே புதிய உச்சமாக ஜூன் 5ஆம் தேதி 104 டிகிரி பதிவானது. கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தது. இரவு நேரங்களில் லேசான மழை பெய்தது. இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு பிறகு நேற்று மீண்டும் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக 100.94 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. இதன் மூலம் நடப்பாண்டு 21வது முறையாக வெயில் சதம் அடித்துள்ளது. மேலும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை அனல் காற்றும் வீசியது. ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் வெயில் கொளுத்தியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கூனிமேடு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த கூனிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக இக்கோவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த 21ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமம், தனபூஜை, லட்சுமி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பல்வேறு யாகசாலை பூஜைகளும், 108 திரவிய ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற்றதா. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை மற்றும் பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம் நடைபெற்று கட புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ நவகிரக மகா கும்பாபிஷேகம், விமான கும்பாபிஷேகம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கூனிபேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் சங்கமித்ரா கன்வென்ஷன் ஹால் அமைந்துள்ளது. இதில் திரைப்பட இயக்குனர் கௌதமின் இல்ல திருமண விழா நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வரும் ஸ்டாலினுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், வானூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கௌதம் தலைமையில் கோட்டக்குப்பம் பகுதியில் சாலை இருபுறங்களிலும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர்.
இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,230 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,05,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவர்களுக்கு 5 மாதத்திற்கான முதியோர் ஓய்வூதியம் விடுவிப்பு, கவர்னர் உத்தரவு. பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. போஸ்ட்பெய்ட் முறையே தொடரும், நுகர்வோர் எந்தவித அச்சமும் இன்றி ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திக் கொள்ளலாம், மின்துறை விளக்கம். மீன் ஆயில் தயாரிக்க தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு ஒரு நாளைக்கு 100 டன் மீன்கள் ஏற்றுமதி, துறைமுகத்தில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.